ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரீச் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி எல்லா கதைகளும் நீங்க கேட்கலாம். நம்ம சேனல்ல இருந்து அருமையான கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான். அந்த கதைகளை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு அதை பத்தின உங்க ஒப்பீனியனை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை சிவசங்கரி அவர்கள் எழுதிய எல்லோரும் தான் அப்படிங்கிற ஒரு யதார்த்த சிறுகதை. ஒருத்தரை பத்தி நாம ஏதோ ஒரு வகையில விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அது சரியோ தவறோ அப்படின்னு கூட நாம சிந்திக்கிறது இல்ல. தவறா கூட இருக்கலாம், சரியா கூட இருக்கலாம். ஆனா அவங்க மேல தவறான ஒரு வகையில நாம ஏதாவது விமர்சனம் செய்யறப்போ அதே மாதிரியான விமர்சனம் திரும்ப நம்ம கிட்டயே வரும் அப்படிங்கறத நம்ம நினைக்கிறது இல்ல. ஏன்னா வேற ஒருத்தர் நம்மளை பத்தி அதே மாதிரி நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது நமக்கு தெரியாம கூட போயிடும். ஆனா அவங்க அத வேற ஒருத்தர்கிட்ட நம்ம சம்பந்தமான நம்ம பத்தின அவங்க தவறான அபிப்பிராயத்தை அவங்க கிட்ட சொல்றப்போ தவறான எண்ணங்கள் நம்மளை பத்தி வேற வேற ஆளுங்க கிட்ட ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அது தவறு தானே. சோ அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா நாம எதையுமே சிந்திச்சு பேசணுங்கிறதான். ஆனா அப்படி சமூகத்துல நிறைய பேர் இல்ல. ஏதாவது டக்கு டக்குன்னு நம்ம யாரோ ஒருத்தரை பத்தி விமர்சனம் செஞ்சு ஆரம்பிச்சிடறோம். ஏன்னா எல்லோருமே அப்படிதாங்க. 10 மணிக்கே கொளுத்தத் தொடங்கிவிட்ட வெயிலை பொருட்படுத்தாமல் மாலையில் வரப்போகும் விருந்தினருக்காக சமைக்க வேண்டி தேவைப்பட்ட காய்கறிகளை வாங்கவென வேர்க்க விறுவிறுக்க கையில் கூடையுடன் நடக்க முற்பட்ட கீதா பக்கத்து வீட்டு ஷியாமளா தோட்டத்தில் நிற்பதை பார்த்துவிட்டு வேகத்தை கட்டுப்படுத்தினாள். கீதா அந்த வீட்டுக்கு குடி இன்னமும் ஒரு வாரம் கூட பூர்த்தியாகவில்லை. முன்பு இருந்த வீட்டில் ஏக தண்ணீர் கஷ்டம். விடிகாலை 3க்கும் 4க்கும் எழுந்து கை ஓய பம்பு அடித்து வாசலில் தண்ணீர் லாரி வரும்போதெல்லாம் பக்கெட்டுகளுடன் ஓடி 4 வாளி தண்ணீருக்காக மன்றாடி மன்றாடி அழுத்து போய் வாடகை கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை என்று இங்கு குடி வந்தது ஒரு பெரிய கதை. புது வீட்டில் அவளுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் எந்த குழாயை எப்போது திறந்தாலும் சலசலவென்று கொட்டும் தண்ணீர் தான். சரியாக எண்ணெய் தேய்த்து அலசி தாராளமாய் குளிக்க கூட முடியாமல் இருந்த அவதி நீங்கி இரவு தூக்கத்தை இழந்து கஷ்டப்படாமல் நினைத்த போது தூங்கி எழுந்து அவகாசம் கிடைத்த நாளிகையில் அம்பாரமாய் துணியை துவைத்து முற்றத்தில் தேய்ந்து கிடந்த சமையல் பாத்திரங்களை பார்த்து பயப்படாமல் அப்பப்பொழுது கழுவி துடைத்து வைத்து ஆஹா எத்தனை நிம்மதியான வாழ்வு இது. இந்த தண்ணீர் தந்த சந்தோஷத்தோடு பக்கத்து வீடுகள் எல்லாம் உண்டு குடித்தனமாக இல்லாமல் தோட்டமும் புல்வெளியுமாய் ரம்மியமாய் எந்நேரமும் ரசிக்கத்தக்கதாய் இருந்தது. அது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் தான். கீதா பிறந்து வளர்ந்தது எல்லாம் பம்பாயில். அதனால் தோட்டம் கீட்டம் என்று பராமரித்தோ அனுபவித்தோ அவளுக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. என்றாலும் ரோஜாவும் ஜாதியுமாய் சிரிக்கும் தோட்டத்தை பார்த்து ரசிக்க அதற்கென பட்டப்படிப்பு படிக்க வேண்டுமா என்ன? முதல் நாள் இறங்கியதுமே அடுத்த வீட்டு தோட்டத்தில் வண்ண வண்ணமாய் சிரித்த ரோஜாக்களையும் தேய்த்து குளிப்பாட்டி விட்ட பணக்கார வீட்டு குழந்தைகள் போல பளபளவென்று நின்றிருந்த குரோட்டன்ஸ்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாள். வெயிலை பொருட்படுத்தாமல் பக்கத்து வீட்டு பெண்மணி தலையை தலைப்பால் மூடியபடி ரொம்ப நேரம் தினம் தோட்டத்திலேயே நின்று தானே வேலை செய்வதை பார்த்த பிறகு ஓ வீட்டு சொந்தக்காரியே கவனிக்கிறாளா தோட்டத்தை? அதுதான் கண்ணை பறிக்கிற தினசில் தோட்டம் இத்தனை கவர்ச்சியாய் இருக்கிறதா என்றும் நினைத்து கொண்டாள் அவள். நடுநடுவில் அவரவர் வீட்டில் நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து நான் கீதா, நான் ஷியாமளா என்று அறிமுகப்படுத்தி கொண்டாலும் அடுத்த வீட்டுக்கு சென்று ஆற அமர உட்கார்ந்து கதை பேசவோ தோட்டத்தை சுற்றி பார்க்கவோ இன்னும் அவகாசமே கிட்டவில்லை என்பதுதான் நிஜம். நடந்து கொண்டிருந்த கீதா சற்று நின்றாள். இப்போது ஹலோ என்று சொல்லி தோட்டத்தை ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா? போனால் பூஜாடியில் வைக்க ரோஜா பூக்களை கொடுப்பாளோ என்னவோ. மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் முன்னே பின்னே போனால் என்ன? நேரம் இருக்கிறதா? இருந்தது. கேட் அருகில் சென்றவள் ஹலோ என்று நட்புடன் கூற குனிந்து ஒரு ரோஜா செடியில் இருந்து மலர்களை கத்திரிக்கோளால் வெட்டி கொண்டிருந்த ஷியாமளா நிமிர்ந்து பார்த்தாள். ஓ ஹலோ, என்ன மார்க்கெட்டுக்கா? சாயங்காலம் விருந்தாளிங்க வராங்க, காய் வாங்கிட்டு வரலாம்னு புறப்பட்டவ நீங்க தோட்டத்துல நிக்கிறத பார்த்துட்டு வந்த. உங்க தோட்டம் ரொம்ப அருமையா இருக்குங்க, ஒரு நாள் நிதானமா பார்க்கணும் என்று கூறினாள் கீதா. ஷியாமளா பெருமையுடன் சிரித்தாள். ஒரு நாள் என்ன, இன்னைக்கே வாங்கல. பூஜாடிக்கு ரோச்சாக்கள் கிடைப்பது நிச்சயம் என்று தோன்ற ஒருவித குஷியுடன் கீதா உள்ளே நுழைந்தாள்.
பார்வையை சுழற்றி வீசிவிட்டு, அடே அப்பா, நர்சரிகள்ல நுழைஞ்ச மாதிரி இல்ல இருக்கு என்று வியந்து போக ஷியாமளா அவசரமாய் மறுத்தாள். மாதிரின்னு சொல்லாதீங்க, அதை விட பெட்டரா இருக்குன்னு சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற ரோஜா வெரைட்டிங்க நர்சரியில கூட இருக்காது தெரியுமா? நிஜமாவா? இத பாருங்க, கருப்பு ரோஜா. இது மாதிரி நீங்க வேற எங்காவது பாத்திருக்கீங்களா? பெங்களூர்ல இருந்து குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி கொண்டு வந்தேன். பாலித்தீன் பையில வச்சு மண்ணு காயாம இருக்க பாசி கொடிய அடர்த்தியா தண்டை சுத்தி பரப்பி, அப்பா, ஆனா பட்ட கஷ்டம் வீணா போகலைங்க. நல்லா பூக்க தொடங்கிடுச்சு. இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, பிளவர் ஷோல ஏதாவது பரிசு வாங்கியிருக்கீங்களா? ஷியாமளா புருவங்கள் உயர பேசியவளை நிமிர்ந்து ஏறிட்டாள். வாங்கியிருக்கீங்களாவா? உள்ள வந்து பாருங்க, கூடத்து அலமாரி பூரா கப்புங்களும் ஷீல்டுங்க தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, எல்லார் வீட்லயும் நான் ரோஜா செடி பார்த்திருக்கேன். ஆனா உங்க வீட்டுது பார்க்கவும் தளதளன்னு இருக்கு. பூக்களும் ஏராளமா. அவளை முடிக்க விடாமல் ஷியாமளா குறுக்கிட்டாள். இல்லாம எப்படிங்க இருக்கும்? இதுங்களோட என்ன நான் பாடுபடுறேன் தெரியுமா? தினமும் ரோஜா செடிகளோட மட்டும் 2 மணி நேரமாவது நிப்பேன். ஒவ்வொரு செடியையும் குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுவேன். என்னதான் தோட்டக்காரன் தண்ணி விட்டாலும் நம்மோட தனிப்பட்ட கவனம் இருந்தா தானே தோட்டம் நல்லா இருக்கும், இல்லையா? கீதா அவசரமாய் ஆம் என்றார். ரோஜா செடிகளுக்கு 15 நாளைக்கு ஒரு தரம் பூச்சி மருந்து அடிப்பேன். மாசம் ஒரு தரம் ரோஸ் மிக்சர் போடுவேன். அடியில இருந்து வளருதே வாட்டர் ஷூட்ஸ், அதையெல்லாம் வெட்டி விட்டுடுவேன். ஒரு மழை வந்ததும் ரோஜா செடிய கச்சிதமா ப்ரூன் பண்ணுவேன். அப்புறம் ட்ரை ரோட்டேஷன் அடிச்சேன்னா நல்லா குப்புன்னு துளுத்து பூத்து குலுங்கும். அவளுடைய பாஷை புரியாமல் போக கீதா எழுந்த கொட்டாவியை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். அதே மாதிரி இங்க பாருங்க, என்ன தெரியுதா? கோலியாஸ். என்கிட்ட இருக்கிற வெரைட்டி கோலியாஸ் யாருகிட்டையும் கிடையாது. கோலியாஸுக்கு நிறைய நிழல் வேணும், மிதமா தண்ணீர் விடணும். துளிரோட நுனிய கிள்ளி விட்டுட்டா பரவலா வளரும். கோலியாச பூக்கவே விடக்கூடாது கீதா. பூத்திச்சுன்னா செடி சீக்கிரமா முத்தி போயிடும். அடிக்கடி பதியன் போட்டு மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இங்க வாங்க, இந்த லேன எப்படி தயார் பண்ணணும்னா, மூச்சு விடாமல் தோட்டத்து பிரதாபத்தை நிறுத்தாமல் ஷியாமளா கூற, மண்டிக்கொண்டு எழுந்த எரிச்சலையும் சலிப்பையும் மறைக்கும் முயற்சியில் கீதா தலையை குனிந்து ரிஸ்ட் வாட்சை பார்த்தாள். அடடே, மணி ஆயிடுச்சு. உங்க அருமையான தோட்டத்தை பத்தி நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா தாங்க இருக்கு. ஆனா பாருங்க, நாளை ஆயிடுச்சு. வேலை தலைக்கு மேல இருக்கு. விருந்தாளிங்க வர்றாங்களா? போய் வீட்டை சீர் பண்ற வேலை வேற பாக்கி இருக்கு. இது நாளிகை அவள் பீற்றிக் கொண்டதை பெருமையுடன் கேட்டதற்கு சன்மானமாக கையில் இருக்கும் ரோஜா மலர்களை இவளிடம் நீட்டி, வீட்டுல கொண்டு போய் பிளவர் வாஷ்ல வைங்க, கலர்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லுவாள் என்று எதிர்பார்த்து, அப்படி ஷியாமளா செய்யாமல் இருக்க நேரத்தை வீணடித்து விட்டோமே என்கிற கோபமும், சே, இவள் தற்பெருமை தம்பட்டம் கேட்க நான் தானா மாட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆயாசமும் சரக்கென்று ஆளை ஆக்கிரமிக்க, நான் வரேங்க என்று முனகலாக கூறிவிட்டு திரும்பி அறக்க பறக்க நடந்தாள் கீதா. காய்கறி மார்க்கெட்டில் நுழைந்து இரவு சமையலுக்கு தேவையான காய்கறிகளை பொறுக்கி வாங்கினவள், ஹாய் கீதா என்று யாரோ பரிச்சயமான குரலில் அழைக்க திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். ஓ நளினி! அவள் முன்னால் குடியிருந்த கட்டிடத்தில் இன்னொரு பிளாட்டில் வசிப்பவள். 2 அடி வைத்து சிநேகிதியை நெருங்கினவள் வாஞ்சையுடன் அவள் கையை பற்றி கொண்டாள். ஹலோ நளினி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பாக்குறது சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த மார்க்கெட்லயே நீயும் காய் வாங்குற? நளினி தோளை குலுக்கினாள். நோனோ, இவ்வளவு தூரம் அடிக்கடி வர முடியுமா? எப்போவாது இந்த பக்கம் வந்தா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்ல, அப்ப வாங்கிப்பேன். சரி, புது வீடெல்லாம் உனக்கு எப்படி இருக்கு? கீதா அலுப்புடன் சூழ் கொட்டினாள். வீடு நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லைதான் தாங்க முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. தொல்லையா? அப்படி என்ன பண்றாங்க? வீண் சண்டைக்கு கிண்டைக்கு? அவளை முடிக்க விடாமல் கீதா வெட்டினாள். அது மாதிரி எல்லாம் இல்ல. அது ஒரு டைப், ஒரு தற்பெருமை கேஸ். தோட்டத்தை பத்தி பேச்சு எடுத்துட்டா வாயே மூடாது. அடுத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிற அக்கறை எல்லாம் கிடையாது. அப்பாடி, சரியான போர். நளினி அவள் தோளை தட்டி சிரித்தாள். அவங்க பேச்சு இப்ப எதுக்கு நமக்கு? உன்னோட வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? தண்ணி கஷ்டம் இல்லாம வசதியா இருக்கீங்களா? முக்கியமா உன்னோட நாய், சாரி, உன்னோட குழந்தை ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கு? புது வீடு அதுக்கு பழகிடுச்சா? நாயை பற்றி பேசியதும் கண்களில் உற்சாகம் வெளிச்சம் போட கீதா குரலை உயர்த்தி பேசினாள். அவனுக்கு என்ன, கன குஷியா தான் இருக்கிறான். ஓட்டமும் சுறுசுறுப்புமா. அதுவும் பிளாட்ல இடம் இல்லாம இருந்துட்டு இங்க ஆடி ஓடி விளையாட நிறைய இடம் வேண்டி இருக்கிறதுல
தேன் குடிச்ச நரி மாதிரி எந்நேரமும் ஓயாம விஷமம்தான். குட்டி தானே கீதா, விஷமம் பண்ணாம இருக்குமா? இல்ல, நீ வந்து பார்க்கணும் அவனோட விஷமத்தை. ஒரு செகண்ட் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். சதா எதையாவது உடைக்கிறதும் பீக்கிறதும். அப்பப்பா, தாங்கவே முடியல நளினி. முந்தா நாள் பாரு, என் ஹஸ்பண்டோட கசின் உமா, அதான் லண்டன்ல இருக்காங்களே, அவங்கதான் இங்க வந்திருந்தாங்க. நாங்க 2 பேரும் சுவாரஸ்யமா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறப்ப பார்த்தா, இது அவங்க செருப்ப உரு தெரியாம கடிச்சு ரகலை பண்ணி வச்சிருக்கு. எனக்கு மானமே போச்சு. நீ சிரிக்கிற, பாவம் அத்தனை நாகரிகமானவங்க செருப்பே இல்லாம போனாங்க பாரு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அது ஒரு பக்கம்னா, இந்த கலாட்டாவை கேளு. கண்டதையும் கடிச்சு விழுங்கிட்டதுல நேத்தியில இருந்து ஃப்ரூட்ஸுக்கு ஒரே வயித்து போக்கு. ஆரோ ரூட்ஸ் மாவுல கஞ்சி வச்சு 2 மணி நேரத்துக்கு ஒரு தரம் குடுக்கறேன். நிக்கலேனா இமோடியம் கொடுக்கணும். டிவாம் வேற பண்ண வேண்டியிருக்கு. நாளைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் சரியான விதமா டிவாம் பண்ணணும். அப்பதான் முடி பளபளன்னு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஆனா ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் படுத்தி பழிக்கிற பாடு இருக்கே. அவள் பேசும் பாஷை புரியாமல் போக சலிப்பில் எழுந்த கொட்டாவியை அடக்க நளினி சிரமப்பட்டு போனாள். பெடிகிரி நாயெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்கணும் நளினி. பணம் கொடுத்து வாங்கிட்டா ஆச்சா? 3 மாசத்துக்குள்ள ஆன்டி டிஸ்டம்பர் ஊசியும் 6ஆம் மாசத்துக்குள்ள ஆன்டி ரேபிஸ் ஊசியும் போடணும். நடுவுல பார்வ ஊசி வேற. இதோட மூச்சு விடாமல் நாய் பிரதாபத்தை நிறுத்தாமல் கீதா கூற, மண்டிக்கொண்டு எழுந்த எரிச்சலையும் சலிப்பையும் மறைக்கும் பாவனையில் தலையை திருப்பி மார்க்கெட்டுக்கு வெளியில் பார்வையை வீசின நளினி, தூரத்தில் தன் பையனின் தலை தெரிய அப்பாடி என்கிற நிம்மதியோடு, அதோ என் பையன் தேடுறான், நான் போறேன், அப்புறமா பார்க்கலாம் என்றபடி திரும்பி நடந்தாள். கால்களை அகல அகலமாய் வைத்து நடந்து வண்டியை நெருங்கினவள் உள்ளே ஏறி உட்கார்ந்து பெருமூச்சொன்றை வெளியிட்டாள். வண்டி கிளம்பினதும் அவளுடைய பிள்ளையின் பக்கம் திரும்பி, நல்ல வேலையா நீ வந்தடா, இல்லனா நாயை பத்தி பேசி பேசி போர் அடிச்சே என்ன அவ கொன்னிருப்பா என்றாள் சலித்துக் கொண்டு. அது யாருமா அத்தனை பெரிய காரியத்தை அத்தனை ஈஸியா செய்யறது? வேற யாரு, நம்ம பிளாட்டுக்கு பக்கத்துல இருந்தாலே அந்த கீதா ஆன்டி தான். சரியான நாய் பைத்தியம். அது என்ன பீத்தல் நாயை பத்தி, சி தாங்க முடியல. இரு இரு, அது யாரு? பத்மா தானே? பாவம்டா, வண்டியை நிறுத்தி ஏத்திக்கலாம், போற வழிதானே, தேனாம்பாட்டியில இறக்கிட்டு போயிடலாம். என்ன? வண்டி நிற்க பிளாட்பாரத்தில் ஓரமாக நடந்து கொண்டிருந்த பத்மா திரும்பி பார்த்தாள். நான் தான், வந்து ஏறிக்க பத்மா, வழியில இறக்கி விடுறேன், வா. தேங்க்ஸ் நளினி. ஆமா, எங்க போயிட்டு வர? கிடைக்கா? பார்த்தா டயர்டா தெரியறியே. ஐயோ, அதை ஏன் கேக்குற? தெரியாதனமா காய்கறி மார்க்கெட்ல கீதா கிட்ட நாயை பத்தி ஒரு கேள்வி கேட்டு அத்தனை நாளை முடிச்சிட்டு இப்பதான் தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடி வரேன். சரி, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சா? எங்க மாமியார் கூட என்ன அவளை கண்ணிலேயே காணோமேன்னு 4 தரம் புலம்பிட்டாங்க நளினி. ஆமா, நான் ரொம்ப பிஸி தான் இப்போ. பொது வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு பண்றதுல 24 மணி நேரமும் போதவே மாட்டேங்குது. சரி, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நளினி சிரித்தாள். எது பண்ணலன்னு கேளு, அப்போ ஈஸியா பதில் சொல்லலாம். இப்போ எல்லாம் கவுன்சிலிங் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? பத்மா பதில் கூறாமல் கண்களை இடுக்கிக் கொண்டு ஏறிட நளினி தொடர்ந்து பேசினாள். எங்க கிளப்ல ஒரு கவுன்சிலிங் விங் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல யாரு வேணா தங்களோட பிரச்சனைய, அது எதுவானாலும் சரி, எங்க கிட்ட சொல்லலாம். நாங்க அதுக்கு எப்படி தீர்வு காண்றதுன்னு சொல்லி தருவோம். அப்படி கூட முன்ன பின்ன தெரியாதவா கிட்ட மனசு திறந்து பேசுவாங்களா என்ன? ஏன் பேசாம? எவ்வளவு பேர் பிரச்சனைகளை யாருகிட்ட சொல்லலாம்னு கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் பொறுமையா தங்களோட பிரச்சனைகளை கேட்க மனுஷங்க வேணும். நான் அக்கறையோட கேட்டுப்பேன். அப்புறம் தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசி என்ன தீர்வுன்னு பேஷண்ட்டுகளுக்கு தெரிவிப்பேன். இதெல்லாம் ஈஸியான விஷயம்னு நினைக்காத. பல பிரச்சனைகளோட மூல காரணம் வர வர நாம பொதுவான மனிதர்களா வாழவே மறந்துட்டதுதான். சுயநலமான ஒரு வட்டத்துக்குள்ளேயே நாம இயங்குறோம். கண்ணுக்கு மஞ்ச கண்ணாடி போட்டுக்கிட்டு பிறரை பாக்குறோம். நமக்கு ஒரு யார்ட் ஸ்டிக், பிறருக்கு ஒரு யார்ட் ஸ்டிக்னு மொத்தத்துல வேல்யூ எல்லாமே மாறி போச்சு. நான் ஒரு நல்ல மனுஷியா வாழணுங்கிற விழிப்புணர்ச்சியே இல்லாம போச்சு. தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்ன நம்மள நாமே சுய அலசல் செய்துக்கணும். நம்ம கிட்ட உள்ள நல்லதை வளர்த்துக்கணும், கெட்டதை குறைச்சுக்கணும். அப்பதான் நாம வளர்ச்சி அடைவோம். நாம வளர்ந்தா நம்ம சமுதாயம் வளரும். அப்புறம் அவளை முடிக்க விடாமல் பத்மா ஒருவித தவிப்புடன் குறுக்கிட்டாள். என்ன இங்கேயே இறக்கி விட்டுடு நளினி, அம்மா வீட்டுக்கு போகணும். கார் நிற்க பத்மா கீழே இறங்கினாள். அப்புறமா வீட்டுக்கு வாயேன். வரேன், கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன்.
கார் நகர்ந்ததும் பத்மா உதட்டை சுளித்து கழுத்தை வெட்டினாள். அப்பா, எந்நேரமும் தான் தன்னுடைய சமூக சேவை அது இதுன்னு பேசணுமா என்ன? அம்மா எப்படி இருக்காங்க, உன்னோட யோகா கிளாஸ் எப்படி இருக்குன்னு ஒரு சின்னதா ஒரு கேள்வி. எங்க தற்பெருமை பேசத்தான் அவளுக்கு பொழுதே சரியா போயிட்டுதே. அப்புறம் அடுத்தவராவது அவரை பத்தின விசாரிப்பாவது. எரிச்சல் மாறாமல் யோசனையுடன் நடந்தவள், அடடே, நம்ம பத்மா என்கிற ஆச்சரிய குரல் கேட்டு நின்றாள். அம்மா வீட்டுக்கு மாடியில் இருக்கும் மனோ. அளித்தால் சாதாரண சைஸில் 2 ஆட்கள் தாராளமாய் செய்யலாம். என்ன இந்த வெயில்ல அம்மாவை பார்க்கலான்னு தான். மனோ நம்முட்டாக சிரித்தாள். வீட்டில இருந்தே நடந்து வர்றீங்களா என்ன? அந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு ஆசை வளர்ந்துருச்ச உங்களுக்கு? நடந்தேதான் வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு நளினி கார்ல ஏறிக்கேன்னா ஏறிக்கிட்டது தப்பா போச்சு. அது என்ன பேச்சு, மழைக்கால தவளை மாதிரி வாய் ஓயாம. இவ சோசியல் சர்வீஸ் பண்றதும் போதும், வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வாய்க்கிளிய பெருமை பேசுறதும் போதும். சே, கேட்க சகிக்கல. இப்படி கூடவா ஒரு தீர்ப்பா? அட, அந்த பேச்சு விடுங்க பத்மா. எப்ப பாரு இப்படி சிக்குன்னு ட்ரிம்மா இருக்கீங்களே, அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லித்தர கூடாதா என்றாள் ஆதங்கத்துடன் மனோ. நான் ட்ரிம்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு மட்டும் காரணம்னு நினைச்சிடாதீங்க மனோ. காலையில தினமும் குறைஞ்சபட்சம் 3 கிலோமீட்டராவது வாக் போறேன், ஸ்பாட் எக்ஸசைஸ் பண்றேன், யோகா கிளாஸ் நடத்துறேன், டயட்டை ஒழுங்கா கடைபிடிக்கிறேன். ஆல்சோ. பத்மா பட்டியல் போட மனோ வாயை பிளந்தாள். தினமும் 3 கிலோமீட்டரா? கடவுளே, டயர்டாகல? ஆஹா, சரியா சொல்லணும்னா சுறுசுறுப்பா கூட இருக்கும். காலை வீசி போட்டு நடந்துட்டு வந்து காஃபி ஹீப்பின்னு கண்டதை குடிச்சு வைத்த கெடுத்துக்காம வெதன்னு வெந்நீர்ல எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு தேனு போட்டு சாப்பிட்டா சுகமா இருக்கும். ருசியா இருக்கிறத விடுங்க, உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்றேன். காலையில வெறும் வயிற்றுல வெந்நீர்ல எலுமிச்ச சாரும் தேனும் கலந்து தினமும் சாப்பிட்டா அது ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ஸ்கின்ன பளபளன்னு ஆக்கும், உடம்பும் இளைக்கும். அப்புறம் சுத்தமா மத்த சாப்பாட்டு ஐட்டங்கள்ல கொழுப்பை தவிர்க்கிறது நல்லது. ஏடு எடுத்துக்கிட்ட பால், எண்ணெய் கடைஞ்ச மோரு எடையை கூட்டவே கூட்டாது. வெண்ணெய், நெய், எண்ணெய் பதார்த்தம் இதெல்லாம் மூச்சு கிட்ட கூட வரக்கூடாது. எனக்கு டயர்ட் எழுதி கொடுத்த டாக்டர் இத்தனை ஸ்ட்ரிக்டா சொல்லலையே பத்மா. ஐயோ, ரொம்ப அலட்சியமா இருந்துடாதீங்க. அதனால மனோ, நீங்க கட்டாயம் இழைக்கணும். இல்லாட்டி ஆர்த்ரைடிஸ், பிளட் பிரஷர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வந்துடும். டயட்ல மட்டும் கரெக்டா இருந்தா போதாது, கண்டிப்பா கூடவே எக்ஸசைஸும் செய்யணும். என்ன, நீங்க செய்யறீங்களா? இல்ல பத்மா, அவ்வளவு அவசியம் இல்லைன்னு டாக்டர் நினைச்சிருப்பாரோ என்னவோ. அவசியம் இல்லையா? யாரு சொன்னது? நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கேன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. தூங்கி எழுந்ததும் 20 நிமிஷம் டிஎம், அதான் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் மற்ற வேலைகளை கவனிக்கிறேன். காலையில 3 கிலோமீட்டர் நடந்துட்டு வீட்டுக்கு போனா எலுமிச்சம் ஜூஸை சாப்பிட்டுட்டு 20 நிமிஷம் ஸ்பாட் எக்ஸசைஸ் பண்ணுவேன். மணிக்கு லைட்டா லஞ்ச் சாப்பிட்டுருவேன். 3 புல்கா, 1 கப் பால், கொஞ்சம் வேக வச்ச காய்கறிங்க, 1 டம்ளர் மோர், அவ்வளவுதான். அப்புறம் சாயங்காலம் வெறும் டீ. சாயங்காலம் யோகா கத்துக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க. அவங்களை எல்லாம் கவனிச்சுட்டு ராத்திரி திரும்ப சிம்பிளா ஒரு சாப்பாடு, 1 கப்பு சூப்பு, கொஞ்சமா தயிர் சாதம். தூங்குறதுக்கு முன்னால மறுபடியும் டிஎம். இந்த டிஎம் செய்யறப்போ என்ன ஆகுதுன்னா, பேட்டா லெவல்ல இருந்து ஆல்பா லெவலுக்கு போய் ஆள் மனசு தியானத்துல ஈடுபடுறப்போ புரியாத விஷயங்களை எல்லாம் அடுக்கடுக்காக பத்மா அடுக்கிக் கொண்டே போக இனி தாழ முடியாது என்று ஆனபோது மனோ அவளை இடைமறித்தாள். ரொம்ப நேரமா வெயில்ல நிக்கிறதுல தலை வலிக்குது. நிதானமா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து உடம்ப கச்சிதமா வச்சுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப வரட்டுமா? பஸ் வந்துருச்சு. அவசரமாக திரும்பி அதை விட அவசரமாய் எதிரில் வந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தாள் அவள். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு கண்டக்டரிடம் போக வேண்டிய இடத்தை சொல்லி பணம் கொடுத்து டிக்கெட்டை பெற்றுக்கொண்டாள். பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நிதானமாய் நடந்து தூரத்து உறவு பெண்மணியான ஷியாமளாவின் வீட்டை அடைந்து உள்ளே சென்றபோது ஷியாமளா டிவியில் மதிய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தாள். அத்த, மனோ வந்திருக்கேன். அடடே, மனோவா? இன்னைக்கு மழை தான் கொட்ட போகுது போ. உனக்கு கூட இந்த அத்தையோட ஞாபகம் வந்துருச்சே. மனோ கரிசனத்தோடு சிரித்தாள். அடிக்கடி வரணும்னு தான் நினைச்சுக்கிறேன், ஆனா எங்க ஒளியுது. அத்த, உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு கூட வந்திருக்க மாட்டேன். ஆனா வசமா அந்த யோகா போர் பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படா தப்பிப்போன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தப்ப எதிரில 11D பஸ் வந்துச்சு. உங்களை பாக்குறதோட
அப்படியே அந்த போர் கிட்ட இருந்தும் தப்பிக்க இதுதான் சான்ஸ்னு தோணுச்சு. ஏறி ஓடியே வந்துட்டேன். நான் குண்டுதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக இவகிட்ட லெக்சர் கேட்கணும்னு தலைவிதியா எனக்கு? என்ன இப்படி விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடி வர்ற அளவுக்கு அறுத்துட்டாளா? நிறைய பேரு இப்படிதான் மனம். தாம் பேசுறதையே பேசிட்டு இருப்பாங்களே தவிர அடுத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, போர் அடிக்காம பெருமை பீத்திக்காம இருக்கமான்னு எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. சரி, காபி சாப்பிடுறியா? காஃபி கிடைக்கட்டும் அத்த. ஒத்த தலைவலிக்கு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், கேக்குறீங்களா? கட்டில்ல மல்லாந்து படுத்துக்கிட்டு தலைய மட்டும் விளிம்புக்கு கீழே தொங்க விட்டு ரத்த ஓட்டம் தலைக்கு நல்லா போக வைக்கணும். இப்ப செஞ்சா 10 நிமிஷத்துல தலைவலி இருக்கிற இடம் தெரியாம பறந்துருது. அடி வயித்துல கட்டிக்கிட்டு கனமா கணக்குது, குத்து வலி எடுக்குதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு நான் சொன்ன மாதிரி பெரும் சீரகத்தை வறுத்து தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு வடிகட்டி 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு குடிச்சு பாத்தீங்களா? ஆமா, காலையில தூங்கி எழுந்தா விக்ரம் தம்பி ஓயாம தும்புதுன்னு வருத்தப்பட்டீங்களே, அதுக்கு சுவர்கோழி போல அடி தொண்டையில் நிறுத்தாமல் தான் வெகுவாக தேர்ச்சி பெற்றிருக்கும் கை வைத்தியத்தை பற்றி நீளமாய் மனோ பேச ஆரம்பிக்க ஷியாமளாவுக்குள் எரிச்சல் கொப்பளங்கள் வெடித்தன. சரியான போர், தலைக்கணம் பிடித்த கழுத்தறுப்பு. வந்தோமா, உங்க வீட்டு ரோஜா தோட்டம் ஊர் பிரசித்தி பெற்றதாயிற்றே, அது நன்றாக இருக்கிறதா? விக்ரம் அமெரிக்கா போவது உறுதியாகி விட்டதா என்கிற ரீதியில் நிறைவாய் பேசினோமா போனோமா என்பதெல்லாம் இல்லை. சதா தன்னுடைய பீத்தல், தற்பெருமை, அவ்வளவுதான். ஏன் தான் பலரும் இப்படியே இருக்கிறார்களோ? சலிப்பு அதிகமாக பீரிட்டு கொண்டு எழுந்த கொட்டாவிகளை அடக்க தெரியாமல் புடவை தலைப்பால் வாயை பொத்திக் கொண்ட ஷியாமளா மனோ பேசுவதை காதில் வாங்காமல் தோட்டத்து ரோஜா செடிகளை வெறிக்க ஆரம்பித்தாள். சிவசங்கர் அவர்கள் எழுதிய எல்லோரும் தான் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யதார்த்தமான சிறுகதை முற்றும். சோ இப்படி நிறைய பேர் இருக்காங்க. தனக்கு எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அத மத்தவங்க கவனிக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு ஆர்வம் இருக்கா கேட்கறதுல, அல்லது அவங்க அதை எதிர்பார்க்கறாங்கிறதெல்லாம் எதையுமே கண்டுக்காம நமக்கு என்ன தெரியுமோ அப்படி அதை ஆர்வமா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. லிசனிங் வெறும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மத்தவங்க சொல்றதை நம்ம கேட்கறப்பதான் பல விஷயத்தை நாம கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுக்காக நாம போர் அடிக்கிறோமா, மத்தவங்களுக்கு அது புரியுதா, நாம சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துதாங்கிறது தெரியாம வளவளன்னு பேசிக்கிட்டே நிறைய பேர் இருக்காங்க. அதை அற்புதமா கதையில வடிச்சிருக்காங்க. உலகம் ஒரு உருண்டை அப்படிங்கிற மாதிரி சுத்தி சுத்தி போய் போய் கடைசியா ஷியாமளாட்டியே முடிஞ்சிருச்சு. சோ நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வோட கூடிய ஒரு கதை, ஒரு நல்ல மெசேஜ் இருக்கக்கூடிய கதைன்னு கூட சொல்லலாம். இந்த கதை சம்பந்தமான உங்க கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.